டு மெகா மேக்ஸ் கிளாஸ் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் எடுத்துக்காட்டு 1.3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.3 a = x belongs to n 1 less than x less than 4. இது a கண்டிஷனு. ஏ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று. அடுத்து பியோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ 0 <= எக்ஸு <2. இது பி கண்டிஷன். அடுத்து சி பாருங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் <3 என்க. இதை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஒன்று ஏ கிராஸ் பி யூனியன் சி = ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது சப்ஜெக்ஷன் பாருங்கள். ஏ கிராஸ் பி பி இன்டர்செக்ஷன் சி = ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இது கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஏ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்னங்கிறது நேச்சுரல் நம்பரு. நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஆரம்பிக்கும். அந்த 1லேருந்து 4க்குள்ளார என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். அதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 4க்குள்ளாரனா 2 3 1ம் கிடையாது 4ம் கிடையாது. அது இல்லாமல் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு எடுத்து எழுதணும். அடுத்து பி பாருங்கள். ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும். முழு எண்களில் 0லேருந்து 2 வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ 0வும் உண்டு. ஏன்னா அந்த இடத்துல <= இருக்கனால 0 1 2 வராது. ஓகேவா? 2 <= போடலை, அதனால் வராது. அடுத்து பாருங்கள், சி என்ன நேச்சுரல் நம்பர் மெய்யெண்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸு <3. அப்போ நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஆரம்பிக்கும். 1லேருந்து 3க்குள்ளார அப்படின்றது அதோட கண்டிஷன் அதான். 1லேருந்து 3க்குள்ளார. அப்போ 1 2 3 கிடையாது, 3க்குள்ளார வரையும் தான். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கணக்கு போட போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்து எழுதிக்குவோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி = ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. சாரி, இங்கே ஏ வரும். ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி யூனியன் சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அடுத்தது ஈக்குவல் கனெக்ட் உள்ளதை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு பி யூனியன் சியை போடுவோம். பி யூனியன் சி. பிங்கிறது என்னது? பி யூனியன் சி. பிங்கிறது 0,1, சிங்கிறது 1,2. இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்குவோம் யூனியனில். இதை சேர்த்து எழுதணும். இதை எப்படி சேர்த்து எழுதணும்னா 0 1 2 1 ரெண்டுத்துலேயும் இருக்கா, அதனால் 1 போட்டுக்கலாம். 1 2 0 1 2. பி யூனியன் சி. பி எடுத்து எழுதிட்டோம், சி எடுத்து எழுதிட்டோம். இது ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான் பி யூனியன் சி. இதோட ஏ கிராஸ் பண்ணோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏன்னா 2,3. அதை எடுத்து எழுதுங்க. 2,3 கிராஸ் பி யூனியன் சி. கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 1 2. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்போ 2,0 2,1 அடுத்து 2,2 அடுத்து 3,0 3,1 3,2 3,2. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம்.
இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்து ஈக்குவல் டு இங்கிட்டு உள்ளது A cross B A யூனியன் A cross C இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். A cross B யூனியன் A cross C A cross C இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து A cross B கண்டுபிடிக்கிறேன். A cross B A என்னது மேலே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் பாருங்கள். A வந்து 2,3 2,3 அப்படியே போட்டோம். அடுத்து B என்னது 0,1 அதை எடுத்து எழுதிக்கோங்க. கிராஸ் போட்டுருந்தால் நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அதே மாதிரி எழுதிக்க வேண்டியதான். 2,0 2,1 3,0 3,1 இப்படி எடுத்து எழுதிடுவோம். ரெண்டு கமா 0 2,1 3,0 3,1 இதுதான் வந்து A cross B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து A cross C கண்டுபிடிக்க போகிறோம். A cross C ஈக்குவல் டு A என்னது 2,3 A வந்து 2,3 கிராஸ் C என்னது C இங்கே இருக்க பாருங்கள் இதுதான் C அதை எடுத்து எழுதுங்க. 1,2 இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு 2,1 2,2 3,1 3,2 இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து யூனியன் பண்ணணும். A cross B A யூனியன் A cross C இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து யூனியன் பண்ணணும். A cross B யூனியன் A cross C ஓகேவா. இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். அப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து கண்டுபிடிச்சது வந்து இங்கே இருக்குது. கண்டுபிடிச்சது A cross B A cross C இதில் வந்து அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். 2,0 2,0 அடுத்து 2,1 இங்கே வந்து 2, வந்து ரெண்டுத்துலேயும் இருக்குது 2,1 அதனால் 1 எடுத்து எழுதிக்குவோம். 2,1 அடுத்து வந்து 3,0 இருக்குது. இது ஆர்டராக எழுதிக்கலாம்னாலும் எழுதிக்கலாம் நம்ம. அடுத்து 2,2 3,1 அடுத்து 2,2 அடுத்து 3,1 ஏற்கனவே எழுதியாச்சு. அடுத்து 3,2 3,2 இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ 1 மற்றும் 2 போடணும். இப்போ ஃபஸ்ட்டு இதுவும் கண்டுபிடிச்சதும் ரெண்டாவது இது கண்டுபிடிச்சதும் வந்து சேமாக இருக்கும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது, அதுவும் இந்த A cross B யூனியன் A cross C ரெண்டும் வந்து சமமாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா 1 மற்றும் 2 1 மற்றும் 2 A cross B யூனியன் C A cross B யூனியன் C equal to A cross B யூனியன் A cross C இது வந்து சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதணும். சரிபார்க்கப்பட்டது இதுக்கு 1 மார்க்கு, இது எடுத்து எழுதுனா 1 மார்க்கு, இது எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.